கொள்கை என்று மொழிக் கொள்கை என்று வரும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னால் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம், இருமொழி கொள்கையை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் மூணாவதாக ஒரு மொழி படிச்சுக்கிட்டா தான் என்ன அப்படின்னா, மூணாவது மொழியில் 8வது அட்டவணைக்கு 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு ஆசை இருக்குது, நாங்கள் படித்து கொடுக்குறோம், அதை ஆப்ஷனலாக கொடுங்க, கம்பல்ஷனாக கொடுத்து எல்லாத்தையும் நீ படித்து தான் ஆனால் அந்த கம்பல்ஷன் கொடுக்கக்கூடாது என்பதை தான் நாங்கள் வந்து வலியுறுத்தி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். இப்படி பல்வேறு சரத்துக்கள் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்முடைய மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தமிழன் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா. தமிழ்நாடு, தமிழ் மொழினா என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய பண்பாடு நமக்கு என்ன சொல்லி தருகிறது, இது பேஸாக வச்சு உருவாக்கப்பட்டதான் எஸ்சிபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது ஒரு பாலிசி ஃபஸ்ட் வரும்போது அந்த இனிஷியலாக வரும்போது அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். அப்புறம் அதை கலந்து பேச 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 இதெல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிற புரிதல் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி யார் 1-2 பேரை எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, தயவுசெய்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாதீங்க. இது ப்ரொடக்டிவிட்டி இதில் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு பாருங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது ஒன்று தான், முற்போக்கு சிந்தனை, பிள்ளைங்களை முதல்ல சிந்திக்க வைப்போம். மனப்பாடம் மட்டும் போய் பாடம் ஒரு வகுப்பு இது சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுறதை காட்டிலும் புரிதல் தன்மையோடு இருக்கட்டும், அறிதல் இருக்க வேண்டும், அறிவியல் இருக்க வேண்டும், பிற்போக்குத்தனத்துக்கு இடமே இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அது சார்ந்து தான் சுற்றி அந்த எஸ்சிபி வரும். அதை முழுமையாக படித்து பார்த்தால் பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அது புரியும் என்று நான் அது யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், அவங்க தனிப்பட்ட முறை நான் ஒன்றிய அரசு சொல்லுது 14 வருஷத்துக்கு அப்புறம் இரட்டை இலக்கை வந்து இப்போ தான் நம்ம ஈட்டியிருக்கோம். முத்தமிழர் கலைஞருடைய காலத்தில் வந்து 13.12% இருந்தது வளர்ச்சி என்பது. இப்போ வந்து 11.19% வந்து நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். நினச்சி பாருங்கள், ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15,57,000 கோடி, இன்றைக்கி அது 17,32,000 கோடி கொண்டு வந்துட்டோம். அதனால தான் எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொன்னாங்க, அப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த $1 trillion US எக்கனாமிக் டாலர் 2031 இவங்க எட்டிடுவாங்கப்பா நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். நாங்கள் வந்து முத்தமிழர் கலைஞர் காலத்துக்கு பிறகு 14 வருஷத்துக்கு பிறகு இரட்டை இலக்கை நாங்கள் தொட்டிருக்கோம் அப்படின்னா நடுப்புற அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2010-11 13.12 இருந்தது. அடுத்ததே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஆட்சி மாற்றம் 2010-11 வந்து 13.12, அடுத்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து அது 7%, 5%, 4%, திருப்பி 6, திருப்பி 9, திருப்பி கொரோனா காலத்தில் அது ஓகே வி கேன் அக்செப்ட் தட் 2% இல்லை 0.25% போணுச்சு. அப்படி கொரோனா காலத்தில் தான் நாங்கள் ஆட்சிக்கே வந்தோம். நாங்கள் வரும்போது கொரோனா இருந்தது, அதை மறந்துடக்கூடாது யாரும். கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதத்துக்கு கொரோனா தாக்கம் இருந்தது தான். ஆனால் அதெல்லாம் கடந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாகத் திறமையின் மூலமாக இன்றைக்கு இந்த இடத்துக்கு 11.19 கொண்டு வந்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இன்றைக்கி வந்து பொருளாதார வளர்ச்சி நம்ம தான் நம்ம ஒன்றா இருக்கிறோம். நம்ம சார் எந்த விதத்துலையும் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அங்கே ப்ரீவியஸாக அந்த முதலமைச்சர் என்ன பண்ணாங்க, ப்ரீவியஸாக அந்த முதலமைச்சர் கிட்டத்தட்ட பிடபிள்யூ ஹைவேஸையும் தப்ப கையிலே வச்சுக்கிட்டு வெறும் டெண்டருக்கு மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார் தவிர நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாருங்கள், மாற்றுத்திறனாளி சார்ந்திருக்கின்ற துறையாக இருந்தாலும் சரி, மகளிருக்கு சுய உதவி குழுக்கள் சார்ந்திருக்கின்றதாக இருந்தாலும் இது மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கான துறையை எல்லாம் தன் கை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மற்ற அமைச்சர்கள்லாம் ஓட உழைக்க சொல்கிறாரு, விரட்டுறாரு. ஒவ்வொரு இடத்துல போங்க, டெய்லி எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுங்க, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. கேபினட் மீட்டிங் நடந்து கேபினட் மீட்டிங் ஒவ்வொரு அமைச்சரையும் கை காமிச்சு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க மாதிரி. அதான் அடிக்கடி சொல்ல மாதிரி எங்களுடைய தலைமை ஆசிரியர்களாக இருக்கிற காரணத்தினால தான் அதே மாதிரி எங்களுக்கான அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான அதிகாரி, ஒரு நல்ல ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்குற ஒரு அமைச்சருக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த ப்ராக்ரஸிங் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எந்த விதத்திலும் அதற்கான கிரெடிட் அவர் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் கூட நினச்சி கூட அவர் பார்க்கக்கூடாது தான் நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.